Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அந்த மகிழ்ச்சியின் காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்ல கர்த்தர் தாமே உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறின வேளையிலே கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அவர் போன இடங்களிலெல்லாம் அவர் அனுபவித்த துன்பங்களும் நிந்தைகளும் ஏராளம் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் அவர் அதை பாடுகள் என்று சொல்லாமல் தேவனுடைய சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்க இவைகள் எனக்கு நேரிட்டது என்று சந்தோஷமாக சொல்லுகிறார். இன்றைக்கும் நமது வாழ்விலும் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிற வேளையிலே கர்த்தரது நாமம் மகிமைப்படும்படியாக சில உபத்திரவங்களை நாம் சகிக்க வேண்டி வரும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரங்களில் நாமும் கர்த்தரது சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கே இவைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடந்த 2 நாளைக்கு முன்பதாக கொடுத்த சாட்சியினுடைய தொடர் சாட்சியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதாவது திடீரென்று எனக்கு முதுகு பகுதியிலே மிகவும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணப்போ அங்கே டாக்டர் ராமநாதன்கிறவர் அப்போது ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு என்னுடைய எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு இந்த முதுகு எலும்பு தண்டியில் ஒரு 17 எலும்புகள் மகா பிரச்சனையாக இருக்கிறது. இது ஏறக்குறைய முற்றின ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் இப்படி இருக்கும். எனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் என்று சொல்லி பிற்பாடு அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு வந்து இங்கே ஒரு குமரன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய புதுமறை ஹைரோரிக்கல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதை குறித்து நான் உங்களுக்கு அன்றைக்கு எழுதியிருந்தேன். அதே தினத்தில் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது அவங்க சொன்ன எந்த ஒரு
காரியமும் எனக்கு நிகழாமல் போனப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் போயிட்டு 21 நாள் கழிச்சு திரும்ப வாங்க, அடுத்த கீமோ கொடுக்கணும்னு. நான் அடுத்த தடவை வீட்டில் சொன்னப்போ நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். விட்டுடுங்க என்ன பேசாமல், சும்மா அங்கே போய் இந்த கீமோ கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் வரனால இன்னும் டிஃபரன்ஸும் தெரியல. அது போட்டால் இது வரும் அது வரும்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. எனக்கு ஒரு சிம்டம்ஸும் வரலை, ஏன்னா விட்டுடுங்கன்னு. கடைசியில் சபையார் எல்லாம் சேர்ந்து அதிகமாய் தொந்தரவு பண்ணி, பாஸ்டர் தயவு செய்து நீங்கள் எங்களுக்காகவாவது போங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணி, வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாரும் அப்பா ஏதாவது பேசுவாங்கப்பா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுங்க, அப்புறம் கத்த சேர்த்து செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியுமாய் ஒரு 2 மாதம் கழித்து கொண்டு போனார்கள். அப்போ போனப்போ டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், ஏன் விட லேட் ஆகிடுச்சு, என்னப்போ நடந்ததுதான் நான் சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே, சரி இங்கே மேலே போய் இந்த செகண்ட் டோஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு மேலே போகிறோம். அங்கே மேலே போன அந்த அன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் இருந்து, மேற்கு வங்காளத்திலிருந்து 2 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்னை சந்திச்சவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இவ்வளோ உபத்திரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன வலி கூட இல்லாமல் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு போய் கேமரா கொண்டு வந்து அவங்க என்னுடைய இதை சாட்சிகளை வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் எதுக்கு வீடியோவில் எடுக்கிறாங்கன்னு, பாடுவீங்களா பாஸ்டர்னு கேட்டாங்க. ஓ பாடுவேன்னு சொல்லி எழுந்து நான் உட்கார்ந்து கொண்டு நான் பாட ஆரம்பித்தேன். எல்லாம் பாடி எல்லாம் முடித்த பிற்பாடு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவர் பேரில் நிறைய நம்பிக்கை இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் படித்ததெல்லாம் இந்த 2 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் சொன்ன காரியங்கள், படித்ததெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் தான். இந்த ஞானஸ்தானம் என்றால் என்ன, இது இப்படிப்பட்ட பாடல் இதற்காக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நாளிலே இன்னைக்கு நம்ம வாஸ்தம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு சாதாரணமாக கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ அங்கே உள்ள இருக்கிற அந்த டாக்டர்ஸும் வெளியே கல்கட்டாவுக்கும் டெல்லிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்த காரியங்கள் பிரபலமாகும்படிக்கு அந்த நாளிலே இந்த காரியங்கள்லாம் வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ தான் பண்ணி எல்லாம் எடுத்து அந்த நாளில் முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொன்னார், நான் இனிமேல் உங்களை ஒண்டரில் தான் கூப்பிட போகிறேன், அதிசயம் தான் கூப்பிட போகிறேன். ஏன்னா இது எப்படி நீங்கள் நடக்கிறீங்க, உட்காருறீங்க, 5 மணி நேரம் நின்று உங்கள் சபையில் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொன்ன ஆண்டருடைய கிருபை டாக்டர், நான் இந்த மாதிரி உதாவிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வேளையில் கடைசி திடீர்னு ஒரு 4வது ட்ரீட்மெண்ட்டுக்காக போனப்போ சொல்லிட்டாரு, பாஸ்டர் உங்களுக்கு வந்து உங்கள் ரிப்போர்ட்டின் படி, இப்போ எடுத்த கடைசி ரிப்போர்ட்டின் படி உங்களுக்கு வந்து லிவர் முழுசுமா டேமேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இம்மிடியேட்டாக போய் ஒரு ஸ்கேன் ஒன்று எடுங்க, லிவர் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துன்னா கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு என்னடா எனக்கு இன்னொரு வேலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போய் அங்கேருந்து ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்து முடித்த உடனே அவங்க பார்த்துட்டு அந்த அங்கே இருக்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க. இல்லை லிவரில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, லிவரில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை, சுத்தமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை, அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கே குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட பார்த்தா போகிறேன் அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சிரிச்சாரு. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது உங்களுடைய சரீரத்தை பார்க்கும்போது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை டாக்டர், என்னை விட்டுடுங்கன்னு சொன்னாலும் விட்டுட மாட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை நம்ம தெரப்பி எல்லாம் நிறுத்திடலாம், ஒன்றும் தேவையில்லை, நீங்களாம் ஒன்று செய்யுங்க, இங்கே பக்கத்தில் பில்ரோத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் ஒரு டாக்டர் இங்கே சொல்கிற டாக்டர் கனி அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டர் நீங்கள் சந்திச்சு அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில்ரோத்தில் போய் நீங்கள் ரேடியேஷன் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லினேன். ஏன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வேறு வழி இல்லை. சரி நாங்கள் அங்கேருந்து பில்ரோத்துக்கு என்ன அனுப்புனாங்க. அங்கே வந்து அந்த 10 நாள் எடுக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பயந்த ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த டாக்டரை பார்த்து கேட்டேன், ஏன் டாக்டர் இப்படி என்ன ஸ்ட்ரெச்சரில் தான் கொண்டு வீல் சேரில் தான் போகணுன்றீங்க, நான் நல்லா நடக்கிறேன், ஹெல்த்தியாக இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னு. அங்கே 10 அந்த ரேடியேஷன் காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு, அவர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இனிமேல் அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். திரும்ப மறுபடியுமா நீங்கள் இதுக்கு போங்க, அங்கே பழைய ஆஸ்பத்திரிக்கே போங்கன்னு. அங்கே போனப்போ அவர் சொன்னார், இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஒன்றும் கொடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன், பேசாமல் வெறும் பில்ஸ் மட்டும் எழுதி கொடுக்குறேன், அதை வேணால் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பில்ஸ் எழுதி கொடுத்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, எது நடந்தாலும் நம்முடைய
கர்த்தருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய வரையிலே வியாதின்னு எனக்கு ரிப்போர்ட் வந்த அந்த நாள் இருந்து இன்னது வரையில ஒரே ஒரு ஊழியம் கூட தடைப்படாதபடி என்னுடைய சபை ஊழியங்கள், வெளி ஊழியங்கள் எல்லா இடத்துக்கும் நான் போய் வர, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, எல்லா இடங்களிலும் எனக்கு நேரிட்டவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் என்னை நடத்திட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. இதுக்கப்புறம் அவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் உமக்கு நன்றி ராஜா. அதிசயமானவரே, எங்களை நடத்துகிற விதம் எப்பொழுதும் ஆச்சரியமானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. இனியும் செய்ய போகிற நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.